திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான எல் கணேசன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்படுபவர் எல் கணேசன் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் காதர் உசேன் இணைந்திருக்கிறார். காதர் உசேன், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குருளி, திமுகவின் முன்னோடியும் மொழிப்போர் தளபதி என அழைக்கக்கூடிய எல் கணேசன் இன்று அதிகாலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு அமைச்சர்கள், பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் காலை முதல் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வர் நேரில் தனி விமானம் மூலம் தஞ்சை ஆயுதப்படை விமானப்படை மைதானத்திற்கு வந்த அவர் தற்பொழுது அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மொழிப்போர் தியாகி என அழைக்கக்கூடிய திமுக உயர்நிலை சட்டக்குழு உறுப்பினருமான எல் கணேசன் ஏற்கனவே ஒரத்த நாட்டில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், 1 முறை மேலவை உறுப்பினராகவும், 1 முறை ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். பின்பு வைகோ கட்சியில் இருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடன் சென்ற இவர் 2004ஆம் ஆண்டு திருச்சியில் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகு உடல்நல குறைவு காரணமாக அரசியலில் இருந்து சற்று விலகி இருந்த அவர் மீண்டும் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக உடல்நல குறைவு காரணமாக வீட்டிலேயே இருந்த இவர் இன்று அதிகாலை உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். உயிரிழந்ததை அடுத்து பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்களும் அவர் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள பாலாஜி நகரில் உள்ள அவர் இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திமுக மட்டுமின்றி அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும், திக உள்ளிட்டவரும் வந்து அஞ்சலி செலுத்தி சென்ற நிலையில தற்பொழுது தமிழக முதல்வர் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தஞ்சை விமானப்படை தளத்திற்கு வந்த அவர் நேரடியாக அவரது இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி அவரது மகன்களிடம் ஆறுதலை கூறி சென்றிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுகவின் முன்னோடியாக இருக்கக்கூடிய இவர் தொடர்ந்து திமுக கட்சி டெல்டா மாவட்டங்களில் வளர்வதற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்துள்ளார். அப்படிப்பட்ட நிலையில்தான் இவர் திமுகவின் முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி தற்பொழுது சென்றுள்ளார். அஞ்சலி செலுத்தி சென்றவர் மட்டுமல்லாமல் இங்கு அவரது உறவினர்கள் மற்றும் அவரது மகன், மகள் ஆகியோரிடம் ஆறுதல் கூறியும் வருகிறார். இவருடன் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், கோவி செலியன் உள்ளிட்ட அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் தற்பொழுது அவருடன் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்பட்டார். அதோடு மாணவர்களை ஒருங்கிணைப்பதிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அது குறித்த தகவல்கள் என காதர் உசேன்? அதாவது மொழிப்போர் உருவான காலத்தில் இருந்து இவர் மொழிப்போர் தளபதி என கூறப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள், தமிழ் மொழிக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி, இந்தி எதிர்ப்பு போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சிறை சென்று, அது மட்டும் இல்லாமல் பிசா வீரர் எனவும் அழைக்கப்படக்கூடிய இவர் மொழிப்போர் தியாகி, மொழிப்போர் தளபதி என தொடர்ந்து கட்சியினரால் அழைக்கப்பட்டு வந்தார். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை அப்பொழுது வளர்வதற்கு காரணம் மாணவர்கள் அமைப்பு, தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்பு. இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் திமுகவை வளர்ப்பதற்கும் அண்ணா, பெரியார், கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் நெருங்கி பழகக்கூடிய இவர் தொடர்ந்து திமுகவை வளர்ப்பதற்கும், மாணவர்களை கட்சியில் இணைப்பதற்கும், மாணவர்களிடையே தமிழ் உணர்வை தூண்டுவதற்கும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் பல்வேறு கட்ட எழுச்சி உரைகளை ஆற்றி கட்சியை வளர்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில தான் இவர் மொழிப்போர் தியாகி எனவும் டெல்டாவின் திமுக காரன் எனவும் அப்பொழுது அழைக்கப்பட்டார். தொடர்ந்து உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக துவங்கி இருந்த நிலையில்தான் இப்பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய மகன் தஞ்சை மத்திய மாவட்ட திமுகவின் பொருளாளராக உள்ளார். அதே போல அவர் இன்னொரு மகன் மருத்துவராக உள்ளார். தொடர்ந்து அவரது குடும்பமே திமுக குடும்பமாக உள்ள நிலையில அவர் இன்று காலை முதலே அவர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது அவர் இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளார்.
மொழி போராட்ட தீரர் எல் கணேசன் அவர்களுடைய இறுதிச் சடங்கு குறித்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் இன்று காலை உயிரிழந்த நிலையில இவரது சொந்த ஊரான ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி கீழையூரில் நாளை காலை இறுதி சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், நாளை காலை 9 மணிக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை பாலாஜி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அவரது உடல் நேரடியாக சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட திமுக சார்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டம் முழுவதுமே திமுக காலூன்ற காரணமானவர் எல் கணேசன் என்கின்ற ஒரு தகவலையும் நீங்கள் கூறினீர்கள். கட்சியில் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தால், எவ்வளவு மூத்த தலைவராக இருந்தால், அனுபவம் மிக்கவராக இருந்தால் முதலமைச்சர் நேரிலே சென்றிருக்கிறார் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக, அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவிப்பதற்காக. டெல்டா வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இவரது மறைவு குறித்து தங்களுடைய இரங்கலை எவ்வாறெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க காதர் ஹுசேன்? அதாவது சொல்ல வேண்டும் என்றால், இவரது மாணவர் காலத்தில் இருந்தே தமிழ் மொழிக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். நீதி கட்சி திமுக கட்சியில் இருந்தவர். 1961 தமிழ்நாட்டில் குலுக்கிய ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வரலாறு காணாத மொழிப்போர் போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் முன்னணி தளபதிகளில் ஒருவராக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையிலும் சிறந்த பேச்சாளருமாகவும் கருத்தாளருமாகவும் எழுத்தாளருமாகவும் இருக்கக்கூடிய இவர் திராவிட இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்து வருகிறார். கொள்கை செல்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இவராக இங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள். எல் கணேசன் இவர் எல்ஜி என அனைவராலும் பேசப்பட்டார். ஏனென்றால் எல்ஜி என சுருக்கமாக அப்போது இருந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் எல்ஜி என அழைத்தார். இவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோருடன் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டுமில்லாமல் மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழகத்தின் உரிமைகளை பெறுவதற்காகவும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள்ல கட்சியை வளர்ப்பதற்கும் மாணவர்களிடையே கட்சியின் கொள்கைகளை கொண்டு சென்று அப்போதையே கட்சியை வளர்ப்பதற்காக முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. நிச்சயமாக மாணவர்களை ஒருங்கிணைத்து கட்சியை வளர்த்தவர் எல் கணேசன் என்கின்ற தகவல்களும் மிக பிரமிக்க வைக்கின்ற ஒரு தகவலாக இருக்கிறது. இவர் ஏதாவது தனியாக மாணவர்களுக்காக குழு அல்லது இயக்கங்களை வைத்திருந்தாரா கட்சியின் மூலமாகவே? இவர் அப்போது கல்லூரி படிக்கும் காலத்தில் இருந்தே திமுகவில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கல்லூரி படிக்கும் காலத்தில் தான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிப்பு என்பது வந்தது. அப்பொழுது தொடர்ந்து போராட்டத்தில் பல்வேறு கட்ட மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட தயங்கி வந்த நிலையில் இவர் போராட்டத்தை முன்னெடுத்து மாணவர்களிடையே ஹிந்தி திணிப்பின் பாதிப்பு குறித்து எடுத்துரைத்து மொழிப்போர் தியாகியாகவும் மொழிப்போர் தளபதியாகவும் திகழ்ந்தவர் என அப்பொழுதே பாராட்டப்பட்டவராக தெரிகிறது. அதற்காகத்தான் இவருக்கு மொழிப்போர் தளபதி என அனைவரும் கூறி வருகிறார்கள். இந்த நிலைமையில தான் திமுகவின் வளர்ப்பெடுப்பதற்கும் திமுகவை மாணவர்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் கட்சியை வளர்ப்பதற்குமாக முக்கிய பங்கு வகித்தவர் இவர். இடையில பாத்தீங்கன்னா வைகோ கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து பிரிந்து மதிமுக தொடங்கியவுடன் வைகோவுடன் மதிமுகவில் இணைந்து தொடர்ந்து அவருக்கு பக்கபலமாக முக்கிய பிரமுகராக இருந்து பணியாற்றி வந்தார். அந்த நிலைமையில மதிமுகவின் ஒரு முக்கிய பிரமுகராகவும் திகழ்ந்தார். இதன் காரணமாகவே கடந்த 2004ஆம் ஆண்டு இவருக்கு திருச்சி நாடாளுமன்றத்தில் சீட் வழங்கப்பட்டு அப்பொழுது வெற்றி பெற்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். உறுப்பினராக இருந்த பொழுது கருத்து வேறுபாடு இருந்த நிலையில அதன் பிறகு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் தன்னை தாய் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். காதர் ஹுசேன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். திமுகவின் மூத்த தலைவராக இருந்தவர் எல் கணேசன், முன்னாள் எம்பியுமாக இருந்திருக்கிறார். எல் கணேசன் உடல்நலக் குறைவால் அவர் காலமானார். அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்படுபவர் எல் கணேசன். மொழிப்போர் தீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் நேரில் சென்றிருக்கிறார். மொழி போராட்டத்தின் போது கணேசன் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். மாணவர் தலகர்த்தராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறார் எல் கணேசன். மொழி போராட்டத்தின் போது முக்கிய பங்காற்றிய கணேசன்
டெல்டா மாவட்டங்களில் உள்ள மாணவர்களையும் கட்சியையும் ஒருங்கிணைக்கின்ற பாலமாகவும் செயல்பட்டிருக்கிறார். அறிஞர் அண்ணாவால் மிகுந்த மரியாதையோடு அணுகப்பட்டவர் எல். கணேசன். மொழி போராட்ட வீரர் என்று அழைக்கப்பட்ட எல். கணேசன் மிக மூத்த தலைவராக கட்சியில் இருந்தவர். அனைவராலும் அன்போடும் மரியாதையோடும் அணுகப்பட்டவர் எல். கணேசன். அகில இந்திய இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி செயல்பட்டவர் எல். கணேசன். இதன் மூலமாக இந்தி எதிர்ப்பிற்கு போராடியவர். இதன் காரணமாக மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்பட்டார் திமுகவின் மூத்த தலைவர் எல். கணேசன். இவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.